கபிலன், அப்பா வந்துருவார்ல? வந்துருவாருன்னு நம்புவோம். எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க புனிதா. அதான் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவர் தான் போலீஸ் அனுப்புறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? ஆனா போலீஸ் எதுவும் கண்ணில் தென்படுற மாதிரி தெரியலையே. அங்க நிக்கிறாங்க பாரு, அவங்க தான். வாங்க இங்க பாருங்க. நாங்க போலீஸ்னு யாருக்கும் காட்டிக்காம நாங்க சொல்றதை மட்டும் கேளுங்க. என்ன கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அனுப்புனாங்க. மேடம், உங்க அப்பாவை கடத்தினவர் இங்க வரப்போறதா சொன்னாங்க. அவர் எங்க இருந்தாவது உங்களை கண்காணிக்கலாம். அதனால நீங்க சாதாரணமா இருங்க. அவங்க எப்போ வந்தாலும் நாங்க இங்க தான் இருப்போம். இந்தாங்க. சார், நாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என் மாமா மகாலிங்கம் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. என் அப்பாவை கூட்டிட்டு வரவர் தான் மகாலிங்கமா இருக்க முடியும். நாங்க உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறோம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். புனிதா, உங்க மகாலிங்க மாமாவை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போற முடிவுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? ஆமா கபிலன், அங்க மணிகண்ட வேற சிலிண்டர் வச்சுக்கிட்டு நம்மள கதற விட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து அம்மாவையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தணும். அதான் இப்ப எனக்கு டென்ஷனா இருக்கு. யாரு? மணிகண்டன் தான் ஃபோன் பண்றான். ஐயோ, இவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. இத பாருங்க, முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. அவங்கள மிரட்டுறதுக்காக கூட ஃபோன் பண்ணுவான். அட்டன் பண்ணி பேசுங்க. சொல்லு மணிகண்டா. ஏய், அங்க என்ன நடந்துட்டு இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னென்ன மூலம் நடக்குது. மணிகண்டா, என்னன்னு சொல்ல, என்ன விஷயமா கால் பண்ண? அங்க யாருக்கு எதுவும் இல்லையே. இந்த சொத்து விஷயத்துல நீ பண்ற அட்டூழியத்துல எனக்கு இங்க பதட்டமா இருக்கு. எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? எனக்கு பொழுது போகாம உனக்கு ஃபோன் பண்ணல. இங்க அம்மா கோவத்துல ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏய், நீ அவங்கள ஏதாவது சொன்னியாடா? இப்பவும் என் மேலதான் சந்தேகப்படுவியா? நான் எதுவுமே பண்ணல. 12 மணிக்குள்ள நீ உங்க மாமா கிட்ட இருந்து சொத்து பத்திரத்தை மாத்தி எழுதிட்டு வரலனா உங்க அம்மா கதவை திறக்க மாட்டாங்க.